ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு தான் பூ கட்டிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஸ்கூல் இவ்வளோதான் இருந்தது. இன்னைக்கு வந்து ஃப்ரைடேங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், ரசம், புளிச்சக்கீரை வாங்கிட்டு வந்தாங்க. அதை கடைஞ்ச உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம் இதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மதியானம் லஞ்ச். சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இன்னைக்கு போய் தம்பிங்களை என்னையோட எக்ஸாம் முடியுது. சின்னவனை காலையில கூப்பிட்டு வந்துட்டேன். பெரியவனை போய் கூப்பிட்டு வரணும். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால மாச பூசம் வேற. பூவெல்லாம் கட்டிட்டு நம்ம கிளம்பி இப்போ மாச பூசத்துக்கு தான் போறோம். அது வரும் பாருங்க. இருந்தாலும் இப்ப இடையில நான் சின்ன டிப்ஸ் சொல்றேன். என் வீட்டுல நான் செய்யறது இப்ப உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன். அதுதான் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நான் செஞ்சிட்டு இருக்கிறத சொல்றேன். நானு இது வந்து யூஸ்ஃபுல்லா பயனுள்ளது தான். இது நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். ஆனா நிறைய பேர் இதை செய்ய மாட்டாங்கன்னா பொழுதுனைக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால சரி சொல்லிட்டு அது காலைல எழுந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அப்படியே போட்டு போயிடுவாங்க. ஆனா நான் வந்து எனி டைம் எந்த நேரம் வந்தாலும் மணி 10-11 ஆனாலும் சரி அதை செஞ்சுட்டு தான் போய் படுப்பேன். ஏன்னா எனக்கு காலையில எழுந்து வந்தோடனே அந்த கிச்சனை பார்த்தோடனே மைண்டு ஃப்ரீயா இருக்கும். அப்பதான் நம்மளுக்கு ஒரு ஆர்வமா வரும் காலையில எழுந்து சமைக்க. நான் எப்போதுமே இங்க நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து கழுவி எடுத்து வச்சிடுவேன். காய வச்சுட்டேன்னா காலையில எழுந்து அடுக்கிற மாதிரி தான் வைப்பேன். கிச்சனை கம்ப்ளீட்டா நல்லா கிளீன் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சிருவேன். அந்த மாதிரிதான் வைப்பேன். அந்த மாதிரி நான் வந்து நைட்ல எப்போதுமே ஒரு நிற குடம் தண்ணி வச்சுட்டே தாங்க இருப்பேன். காலியா வைக்கவே மாட்டேன் குடத்துல தண்ணிய. ஏன்னா நைட்ல வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வருவாங்க, வந்து கிச்சனை பார்ப்பாங்க. கிச்சன் எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கோ அந்த அளவுக்கு தான் இவங்க குடும்பத்தை வந்து ரன் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால வந்து நான் எப்போதுமே சரி நைட்ல நான் நிறக்குடம் தண்ணி வச்சிருப்பேன். அதுமாதிரி சோத்து பானையும் கொஞ்சோண்டு நான் தண்ணி ஊற்றி தாங்க வைப்பேன். அதை எடுத்து போட்டு நான் கழுவ மாட்டேன். அதை காலையில தான் கழுவேன் நான். ஏன்னா நைட்டு நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பசிக்குன்னு அதை திறந்து பார்ப்பாங்களாம். சோறு இல்லைன்னா இவன் என்ன பாத்திரத்துல சாதம் கூட வைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப சாபம் விட்ட மாதிரியே போயிடுவாங்களாம். இது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால நான் வந்து எங்க வீட்லயும் எனக்கும் சொல்லி இருக்கிறாங்க. அதனால வந்து நான் வந்து எப்போதுமே வந்து கொஞ்சமா தண்ணி சாதத்துல ஊற்றி தான் வைப்பேன். அந்த மாதிரிதான் செஞ்சு வைப்பேன். நான் வந்து இதை வந்து நான் செஞ்சுட்டு தாங்க இருக்கிறேன். நான் செய்யறதுனால எனக்கு தெரிஞ்சது உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து நாங்க அடுத்தது வந்து நான் சந்தைக்கு போய்கிட்டு வர வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் சந்தைக்கு போயிட்டு வரதெல்லாம் வந்து நைட்டு வாங்கிட்டு வரேன்னா அதை நல்லா ஒரு பாத்திரத்துல எடுத்து நினைச்சு ஒரு காட்டன் துணி போட்டு அதை வந்து ஒரு ஓரமா அதை காய வச்சுக்கோங்க. கொஞ்சம் காஞ்சா கொஞ்சம் அதை எப்படி சொல்றது ஈரமா இருந்து அப்படியே எடுத்து வச்சு அழுகிடும். அவங்களும் அது வெயில்ல வச்சிருக்கிறாங்க. அதை அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சேன்னா கண்டிப்பா ஒரு வாரத்துக்கு வரவே வராது. அதை வந்து நான் எது நல்லதுன்னு பார்த்துட்டு அதை அப்படியே ஒரு நினைச்சு ஒரு காட்டன் துணியில வச்சு ஒரு 10 நிமிஷம் ஒரு ஃபேன்ல எடுத்து வச்சுட்டேன்னா காஞ்சிரும். காஞ்சி நம்ம வந்து இப்போ வந்து நான் வந்து கவர்ல தாங்க எல்லாம் போட்டு வைக்கிறேன். சில பேர் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க. ஆனா நான் வந்து கவர்ல தான் போட்டு வச்சிருப்பேன். நான் இந்த வாரம் சனிக்கிழமை சந்தையில வாங்கினா அடுத்த வாரம் கூட எனக்கு காய்கறி நல்லா இருக்குங்க. நான் அந்த மாதிரி தான் காய்கறி எல்லாம் வந்து வைப்பேன். நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் காய்கறி, நல்லா இருக்கும். ஒரு வாரத்துக்கு கூட கெட்டு போகாது. நான் அந்த மாதிரி தான் செய்யறேன். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும் காய்கறி எல்லாம். இன்னொரு விஷயங்க, முக்கியமான விஷயம், இது வந்து எனக்கு இப்பதான் ரீசெண்டா எனக்கு தெரியும். ஒருத்தவங்க சொன்னாங்க. அதாவது இருந்துங்க, இது வந்து நான் செஞ்சதெல்லாம் கிடையாதுங்க. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி செஞ்சதே கிடையாது. இப்பதான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுது. அதாவதுங்க, பூண்டு, வெள்ளை சாதம், வெங்காயம் கூட நம்ம இப்போ வந்து ஒரு டிஷ்ஷு செய்யறோம், கொஞ்சம் வெங்காயம் அதிகமா ஆயிடுச்சு, மீதி வெங்காயம் ஃப்ரிட்ஜில் எடுத்து போட்டு வைக்காம கண்டிப்பா இது 3த்துமே ஃப்ரிட்ஜில் வைக்கவே வைக்காதீங்க. இது 3த்தையுமே வச்சாவே கேன்சர் வருதான். நான் இப்பதான் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா கண்டிப்பா இதுல 3மே என்னைக்குமே நான் வச்சதே கிடையாது. பூண்டு வந்து உரிச்ச பூண்டு என்னைக்குமே வாங்காதீங்க. அது வந்து உடம்புக்கு நல்லதே கிடையாதாம். பூண்டு தோல் உரிக்காம தான் வாங்கணுமா. இதுமாதிரி வெங்காயமும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க.
வெள்ளை சாதமும் மீண்டும் தண்ணி ஊற்றி கூட வச்சு வெளியில சாப்பிட்டுருங்க. ஆனா கண்டிப்பா ஃப்ரிட்ஜில் வைக்கவே வைக்காதீங்க. மூணுத்துமே வச்சாவே நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல். அந்த காலத்தெல்லாம் அவங்கவுங்க பானையில சாதம் செஞ்சு ஆக்கி சாப்பிட்டுருப்பாங்க. இப்பெல்லாம் குக்கர்ல வைக்கிறாங்க. காலம் மாற மாற எல்லாமே மாறிட்டு போதாமே. குக்கர் சாதமும் வந்து யூஸ்ஃபுல்லா கிடையவே கிடையாது. அதை நீங்க சாதம் வடிச்சு சாப்பிடுங்க, அவ்வளவும் நல்லது. அதை விட குக்கர்ல ஏதோ எமர்ஜென்சிக்கு வைக்கிறாங்க, நானும் இல்லைன்னு சொல்ல, நானும் வச்சிருக்கிறேங்க. நானும் நைட்ல மோஸ்ட்லி நானும் வச்சிருக்கேன். ஆனா பகல்ல மட்டும் நான் குக்கர்ல வைக்கவே மாட்டேன். எங்க வீட்டுல யாருக்குமே பிடிக்கவே முடியாது குக்கர் சாதம். என்னைக்காவது ஒரு எமர்ஜென்சி ஒரு 10 மணிக்கு மேல சாதம் வேணும்னா மட்டும்தான் நான் குக்கர்ல வச்சிருக்கிறேன். அதே மாதிரி குக்கர் சாதமும் உடம்புக்கு கெடுதல் தான். அதை விட இப்ப இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச ஒயிட் ரைஸும் பூண்டும் வெங்காயமும் இது மூணுத்துமே கண்டிப்பா சேர்த்துக்காதீங்க. இதுக்கு உடம்புக்கு ரொம்ப கெடுதல். அந்த மாதிரிங்க. இன்னொன்னு சொல்றேன், நான் வந்து இதை வந்து தம்பிங்க காலைல கிளம்புறதுனால எனக்கு வந்து நான் கிச்சன்ல எல்லா வேலையும் ஃப்ரீயா இருந்தேன்னா இப்ப நைட்டுக்கே ஒரு புளி சாதத்துக்கோ இல்ல வேற ஏதாவது மசாலா பொடி தேவைன்னா நான் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். நானு அது கெட்டு போகாது. இருந்தாலும் நான் அதை வந்து அரைச்சி கொஞ்சமா எடுத்து வச்சுப்பேன். அது ஒரு ட்ரிப்பு நான் அரைச்சினா கூட 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்புன்னு வச்சுப்பேங்க. ஆனா ஃப்ரிட்ஜ்லயும் வைக்க மாட்டேன், வெளியில தான் வச்சுப்பேன். ஆனா எப்படி பார்த்தாலும் ஒரு 4-5 நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணிடுவேன். அது ரொம்ப நாளும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே யூஸ் பண்ணிடுவேன். அப்படி ரொம்ப நாளும் வந்துச்சுன்னா அதை எடுத்து நான் கீழே தாங்க கொட்டுவேன். ஏன்னா பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து ஒத்துக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி கொடுக்கவே மாட்டேன். அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து கஷ்டமா இருக்கிற வேலையை ஃபர்ஸ்டே செஞ்சிடுவோங்க. இப்ப காலையில எழுந்து பசங்களுக்கு சமைக்கிறேன்னா, ஒரு குழம்பு வைக்கிறதோ ஏதோ ஒண்ணு செய்யறேன்னா ஃபர்ஸ்ட் என்னவோ கஷ்டமான இருக்கிறதே என்னவோ அதுதாங்க நான் ஃபர்ஸ்ட் செய்வேன். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் நல்லா சூடா வடிச்சு போற நேரத்துக்கு அந்த சூடா வடிச்சு கொடுப்பேன். அந்த மாதிரி எப்போதுமே சரிங்க. ஒரு விசேஷத்துக்கு செய்யும் போதோ பாத்தீங்கன்னா, இல்ல ஒரு மாதிரி ஃபங்க்ஷன்காரங்க வீட்லயே நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா குழம்பு பொரி எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. லாஸ்டா தான் ஒயிட் ரைஸ் வடிப்பாங்க. அந்த மாதிரி தான் நானும் ஃபர்ஸ்ட் எது கஷ்டமா இருக்கோ அதை செஞ்சுட்டேன்னா ஈஸியா இருக்கிறது கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சிருவோம். அதனால நம்மளுக்கு கஷ்டம் தெரியாது. டக்குன்னு வேலை முடியும். எடுத்தவனே ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஈஸியா இருக்கிறத செஞ்சுட்டேன்னா அப்புறம் லாஸ்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா டைம் இருக்காது. அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டாகும். நம்மளுக்கும் ஒன்னும் அர்ஜென்ட்டுக்கு ஒன்னும் புரியாது. டேஸ்டியா மாறிடும் ஒரு வேலையை செய்யும் போது. அதனால எப்போதுமே சரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற வேலையை ஃபர்ஸ்டே செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சாப்பாடும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப அப்படிதான் நான் இப்போ நாளைக்கு வந்து 2வது சனிங்க. எங்க வீட்டுல 2வது சனி எப்படியோ ஓடிட்டு இருக்கு. வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாம அவங்களுக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல. நாளைக்கு எங்க வீட்டுல 7 மலையாளுக்கு 7 வகை சாப்பாடு செஞ்சு வச்சு செய்வாங்க. ஆனா நான் வந்து 7 வகை சாப்பாடு வந்து செய்ய மாட்டேன் ஒரே நாள்ல. ஏன்னா குண்டியே என்னால செய்யவும் முடியாது, சாப்பிடவும் ஆளு கிடையாது. அதனால நான் வந்து நாளைக்கே வந்து 7 மணி எனக்கு வந்து கலவை சாதம் தான் ரொம்ப பிடிக்கும்னு நான் சொல்லுவாங்க. அதனாலக்கு எங்க வீட்டுல ஒரு 5 வகை சாப்பாடு நாளைக்கு லெமன் ரைஸ், தயிர் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், கொஞ்சம் சக்கரை பொங்கல் வச்சு படைச்சிட்டு மாவுளுக்கு வந்து எல்லாம் முதல் சனிக்கிழமையே போட்டுருவாங்க. நான் வந்து எப்போதுமே 3வது சனிக்கிழமை தாங்க மாவுளுக்குலாம் போட்டு வச்சு படைப்பேன். அந்த மாதிரி தான் எங்க வீட்டுல 3வது சனிக்கிழமை அன்னைக்கு நான் இதை வந்து செய்யறத கண்டிப்பா என்னால வீடியோ எடுக்க முடியாது. நான் என்னென்ன செஞ்சேன்றது கண்டிப்பா உங்கள்கிட்ட நான் சொல்றேன். ஓகேங்க. நான் இனிமே இந்த பாருங்க அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்ததே எனக்கு மணி ஆயிடுச்சு. நான் போயிட்டு தம்பியை கூட்டிட்டு வரணும். நம்ம ஈவினிங் பாத்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு 8 மணிக்கு பூசத்துக்கு வர போகணும். அது வேற இருக்கு. ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. பாய். சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.